படத்துல ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து பணியாற்றணும் சொல்லிட்டு நடிகர் விஷால் அழைப்பு விடுத்திருக்காரு ட்விட்டர் மூலமா. நாங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் இணைந்து கூட்டணி அமைத்து வெற்றிகரமாக நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நான் இந்த கருத்தை தான் பதிவு செய்ய முடியும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதிமுக, பாஜக, பாமக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால மாற்று ஏற்பாடு எதுவுமே தமிழகத்தில் பலன் தராது என்பது எனது கருத்து. சென்னை டு டெல்லி பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பு அடைஞ்சிருக்கு? அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்களோட ஆட்சியில புல்லட் ட்ரெயினும் விடப்பட்டிருக்கிறது, ஃபாஸ்ட் ட்ரெயின்களும் விடப்பட்டிருக்கிறது. அதனால சென்னை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் மிக வேகமாகவே சென்று கொண்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் மிக வேகமாகவே சென்று கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாகவும் சென்று கொண்டிருக்கிறது என்பதான் எனக்கு கருத்து. ஸ்டாலின் வேற என்ன சொல்லுவாரு? ஸ்டாலின் ஒரு கிராம சபை கூட்டம் நடத்திட்டு அந்த கிராம சபை கூட்டம் முடிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சான் அடுத்து யார் ஆட்சி வருவான்னு. தேர்தல் வேண்டாம், தேர்தல் கணிப்புகள் எதுவும் வேண்டாம், ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டு தான். அப்படி கூட்டம் கூடி தெரிஞ்சிட்டு தான் இது வரைக்கும் தமிழகத்தில் பல முறை பல பேர் வேறு வகையில் ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க உளவுத்துறையின் கணிப்பை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைந்த பின்பு ஏறக்குறைய முதலில் 40 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த ரிப்போர்ட்ஸ் கூட இப்போ 20-22 தொகுதிக்கு மாறிடுச்சு. இன்னும் நாங்கள் களத்தில் இறங்கினோம்னா 40 நமதே என்று எமதே என்று நாங்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. இல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் படி எங்கள் இல்ல என்ன கேட்டா 40 இடத்துல எதிர்கட்சி பலவீனமா தான் இருக்கு. கூட்டணி அமைந்த உடனேயே ஒரு 20 இடத்துல அவர்கள் தீர்ப்பை மாற்ற முடியும்னா இன்னும் நாங்க எல்லோரும் ஒன்றாக இறங்கி பணியாற்றும் பொழுது மக்களுக்கு நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக 40 இடங்களிலும் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்ல, நாளை 6ஆம் தேதி 1ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குமரி வருகிறார்கள். அதே போல 6ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் சென்னை வருகிறார். ஆக மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை மிகப்பெரிய திருப்பு முனைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைந்த பின்பு பாரத பிரதமரின் வருகை 6ஆம் தேதி மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்று பல கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். சில கட்சிகளோடு அது ஒப்புதல் வந்தது, சில கட்சிகளோடு ஒப்புதல் ஏற்படவில்லை. அதனால இன்றைய கூட்டணியை நான் பார்க்கிறேன். வருங்காலத்துல சில கட்சிகள் இணைக்கப்படலாம், அதெல்லாம் பிற்காலத்துல தான் முடிவு செய்ய முடியும். எல்லா கட்சிகளுக்கும் மரியாதை அதே மரியாதை தான் கொடுத்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில எண்ணிக்கை பெறுதல்ல எண்ணம் தான் பெறுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் பாஜக தேசிய கட்சியாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக நீங்க மகாராஷ்டிராவில் சிவசேனை கூட ஏற்படுத்திய கூட்டணியாக இருக்கட்டும், தமிழகத்தில் அதிமுகவோடு ஏற்படுத்திய கூட்டணியாக இருக்கட்டும், நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை. எங்களுக்கு இந்த முறை வெற்றி பெற வேண்டும். அதனால தமிழகத்தில் ஒரு நல்ல கூட்டணி அமைய வேண்டும். அதற்கு 1-2 இடங்களை விட்டு கொடுத்தால் பரவாயில்லை என்ற ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தினோம். அதனால தேமுதிகவிற்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் என்பதை எங்கள் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களிடம் மட்டும் பேசும்போது மட்டும் இல்ல, தொலைபேசியில் பேசும்பொழுதும் அதை உறுதி செய்திருக்கிறார். 6000 ரூபாய் திட்டம் வந்து பிரதமர் வந்து 6000 ரூபாய் திட்டம் அறிவித்தார்ல, அது வந்து லஞ்சமாக தான் மக்கள் கொடுக்கிறதா ப. சிதம்பரத்திற்கு ஏழை விவசாயிகளுக்கு அந்த கொடுக்கும் திட்டத்தை பற்றி விமர்சனம் செய்ய எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஒரு நிதி அமைச்சரா தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கு சென்று பலமுறை பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்ற ஒரு அதிகாரம் படைத்திருந்தும்
ஏழை விவசாயிகளை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர் சிதம்பரம் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற யார் குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல, இவர் கையிலேயே ஆட்சி அதிகாரம், இவரே நிதியமைச்சராக இருந்து இதை போல ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வரல? ஆக இன்னைக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அந்த உதவியை கொச்சைப்படுத்துவதை போல அவர் பேசினால் இந்திய விவசாயிகளே அவரை மன்னிக்க மாட்டார்கள். தமிழகத்துல மட்டும் 60 லட்சம் பேருக்கு மேல முதல் நாளே 20 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எந்த அளவிற்கு ஒரு வரலாற்று சம்பவமாக பதிவு செய்யப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடும் சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதற்கான பேச்சுவார்த்தையில தான் நடந்துச்சு. இல்ல, அதாவது அந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அதாவது எல்லா நேரத்திலும் நம்ம அப்படி பேச முடியாது. ஒரு சின்ன ஊக்கத்தொகை தான், ஆதரவு தொகை தான். அந்த ஆதரவை வைத்துக்கொண்டு அவர்கள் பல விஷயங்களே செய்யலாம். ஒரு உதவியா இருக்கும். விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற இந்த 2000 ரூபாயில அந்த நேரம் விதை வாங்க கூட அவர்களுக்கு பலன் பெறும். அதனால எல்லாத்துக்கும் எல்லா தீர்வுனா இவ்வளவு நாள் ஆண்ட 1971 இந்திரா காந்தி வறுமையை வெளியேற்றுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வறுமையை அவங்க ஆட்சி காலத்துல வெளியேற்றல. இன்னைக்கு மோடி அவர்கள் வந்துதான் வறுமையை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லா திட்டங்களும் ஒரே நேரத்துல எல்லா உதவியும் உடனே எல்லாத்தையும் தீர்த்து விடும் என்பது இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக அமைகிறது, ஆதார தொகையாக அமைகிறது என்பதை நாம் மறுப்பதற்கு. ஆம் ஆத்மி தமிழகத்துல காலம் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து கெஜ்ரிவால் மற்றும் இவர் கமலஹாசன் வந்து சந்திப்பு. அதாவது எத்தனை பேர் வேணாலும் சந்திக்கட்டும்பா, மக்கள் சிந்தித்து தான் வாக்களிப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எங்களது கூட்டணி பலமாக அமைந்து விட்டது. அதனால எதிரில் எந்த ஈக்குவேஷன்ல அவங்க கூட்டணி அமைச்சாலும் அந்த கூட்டணி பலனற்றதாக தான் ஆகும், பயனற்றதாக தான் ஆகும் என்பது எனது கருத்து. அவரோட அதாவது வெத்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு வெத்து போராட்டம். அதை யாரும் கண்டுக்கல. இப்போ அவரு மக்களே இப்போ வந்து நல்ல திட்டங்களை கொடுக்கிற பிரதமருக்கு ஏன் கருப்பு கொடி காண்பிக்கிறாரு? நேற்றைய தினம் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளவு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எதையுமே நான் பார்க்க மாட்டேன். நான் மேடையில உட்காந்துட்டு இமோஷனல் ஆகும், இல்லைன்னா நான் கருப்பு கொடி காமிப்பேன். இதுதான் வைகோவின் அரசியலா இருக்கிறது. வைகோவின் அரசியல் இனிமேல் தமிழகத்தில் எடுபடாது. அவரது கருப்பு கொடியும் எடுபடாது, அவரது கருப்பு துண்டும் எடுபடாது, கருப்பு கொடியும் எடுபடாது.